பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தினால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, உன் வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்போது அவர் யாரு? கர்த்தர் உங்கள் பாதைகளை செவைப்படுத்த. நம்மளுடைய வழிகளெல்லாம் நம்ம கர்த்தரை நினைத்து கொள்ளணும். கர்த்தர் நம்மை பாதைகளை செவைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வழிகளெல்லாம் வேதம் சொல்லுது, நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் யாரை நினைத்து கொள்ளணும்? ஒரு செய்கிற எந்த காரியங்களிலையும் நம்ம போகிற வழி வருகிற வழி நம்ம செய்கிற நம்மளுடைய வாழ்க்கை பாதைகளில் நம்ம கர்த்தரை நினைத்து கொள்ளணும். கையிட்டு செய்கிற எல்லா கைகளையும் பிரயாசத்தில் கர்த்தரை நினைத்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆண்டவர் என்ன எப்படிப்பட்டவராம்? நம்ம பாதைகளை செவைப்படுத்துகிற தகப்பனாக இருக்கார். நம்ம பாதைகளை சீராக்குகிற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலையும் நம்மளை வழி நடத்துகிறவர் கர்த்தர் என்பதை நம்ம நினைச்சுக்கொள்ளணும். ஆண்டவரே, என் உயர்விலையும் என் தாழ்விலையும் ஆண்டவரே என்னை வழி நடத்துகிற கர்த்தர் நீங்கள். ஆண்டவரே, என்னுடைய எல்லா செயல்களிலையும் ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன்ப்பா. என்னுடைய செய்கைகளிலெல்லாம் உங்களை நான் நம்புகிறேன், என் செயல்களெல்லாம் உங்களை நான் நம்புகிறேன் ஆண்டவருன்னு ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். என்னுடைய செய்கைகளிலையும் செயல்களிலையும் ஆண்டவரே நீங்கள் என் கூட இருந்து என்னை வழி நடத்துவீங்கன்றத ஆண்டவரே நான் நம்புகிறேன் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நம்ம கர்த்தரிடத்தில் சொல்லும்போது நம்மளுடைய பாதைகளை தேவன் எப்படி ஆக்குவாரா? செவைப்படுத்துவார், செழுமையாக்குவார், அவர் சீராக்குவாருன்ட்டு கர்த்தர் இந்த நாள் நம்மளோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய செயல்களெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மளுடைய பாதைகளை செம்மைப்படுத்தி தருவார், சீராக்கி தருவார். ஹல்லேலூயா. சீராக்கி தருவார், செவைப்படுத்தி தருவார். நம்முடைய சொந்த வழிகளை நம்ம தேடாமல் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் நம்முடைய சொந்த வழிகளை நம்ம தேடாமல் எந்த ஒரு செயலை செய்யும்போது ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய ஆண்டவரே வேலைகளை ஆசீர்வதித்து தாங்க, எனக்கு கொடுக்குற ஒரு பொறுப்பில் நான் இருக்கிற பொறுப்பில் எனக்கு ஆசீர்வதித்து தாங்க, நான் செய்கிற வேலை ஸ்தலத்தில் என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே இந்த காரியங்களை நான் செய்கிற அந்த செயலை ஆண்டவரே நான் செய்யும்படி எனக்கு ஆற்றலை கொடுக்கிறவர், பலனை கொடுக்கிறவர் ஆண்டவரே என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த காரியங்களை நீங்கள் ஆண்டவரே நான் உங்களை ஆண்டவரை செய்கிற செயலில் உங்களை நினைச்சு கொண்டு நான் செயல்படுகிறேன் ஆண்டவரே. எனக்கு நீங்கள் அதை ஆசீர்வதித்து தடுங்க ஆண்டவரே. நான் உங்களை நினைத்து கொண்டு இந்த வேலையை செய்கிறேன். எனக்கு ஆசீர்வாதத்தை உயர்வை தருகிற தேவன் நீங்கள் தான் என்பதை நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு நம்ம அந்த செயலை செய்யும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். ஹல்லேலூயா. நம்ம அவ்வாறு செய்யும்போது கர்த்தர் நமது பாதைகளை, நம்ம வாழ்க்கை பாதைகளை செம்மையாகவும் சரியாக்கியும் தருவார். ஹல்லேலூயா. அவ்வாறு ஆண்டவரை நம்ம உள்ளான இருதயத்தில், முழுமையான இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த பாதையில் நம்ம அந்த செயலின்படி நம்ம செய்யும்போது ஆண்டவரே நான் உங்களை முழுமையாக நம்புற விசுவாசிக்கிற முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவ்வாறு நம்ம செய்யும்போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கை பாதைகளை சீராக்கி சரியாக்கி செம்மையாக்கி தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கை பாதையை தேவன் எப்படி ஆக்குவாரா? சீராக்கி செம்மையாக்கி சரியாக்கி தருவார். ஹல்லேலூயா. இந்த முக்கியமான ஒரு வசனம், இந்த கிறிஸ்துவ உலகில் மிகவும் பிரபலமான ஒன்றாக இருக்கிற இந்த விசுவாசத்தின் படிநிலைகளை பற்றி இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்னது? விசுவாச உலகில் ஆண்டவரே என் வாழ்க்கை பாதைகளை நாங்கள் உங்களை நினைச்சு கொள்ளுகிறோம், என் வாழ்க்கையில் உண்டான எல்லா காரியங்களும் நான் உங்களை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நீர் என் வாழ்வை சீராக்குகிறவர், செம்மையாக்குகிறவர், சரியாக்குகிறவர் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லும்போது நம்ம செய்கிற எல்லாவற்றிலையும் ஆண்டவரே இது உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நீங்கள் வழி நடத்துலுங்க ஆண்டவரே. உங்களை சித்தத்தை அறிஞ்சு நான் செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் பாதைகளை செவைப்படுத்தி கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் கேட்கும்போது நிச்சயம் கர்த்தர் அதை செய்கிற தேவன் நான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அழகான இந்த வசனத்துக்கு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யணும், அப்போது அவர் நம்மளுடைய பாதைகளை செவையாக்குவார். நம்ம எதை செய்தாலும் ஆண்டவரை நம்ம மனசில் வச்சு நம்ம செய்யும்போது தேவன் நம்ம பாதைகளை செவையாக்குவார். அதனால தான் நீதிமொழிகள் 16:3 சொல்லுது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனைகளை
காயங்கள் உறுதிப்படும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பத்தோடு துதி ஸ்தோத்திரத்தோடு அதை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அன்பு தேவஜனமே, ஏன் நம்ம ஆண்டவருக்கு தெரியப்பட்டா அவர் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறத போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நமக்கு ஆலோசனை தந்து நம்ம நடக்க வேண்டிய பாதைகளை நம்மளை நடத்துகிற கர்த்தராக இருக்கிறனால, ஆண்டவரே என் செய்கைகளாக நான் உங்களை நினைச்சு கொள்கிறேன், என் பாதைகளை நீங்கள் செவ்வைப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் வாழ்க்கை பாதைகளை செவ்வையாக்குகிறவர், சீராக்குகிறவர், செம்மையாக்குகிறவர் நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே. அதனால் ஆண்டவரே என் பாதையை நீங்கள் சீராக்கி சமமாக்கி ஆண்டவரே சரியாக்கி என் வாழ்க்கை பாதையில் நீங்கள் நடத்துகிறவர் ஆண்டவரே. அப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எதை செஞ்சாலும் ஆண்டவரே என்னோடு கூட இருங்க, நான் மனதில் வைத்து உங்களை நான் மனசில் வச்சு நான் செய்கிற காரியங்களை உயர்வை ஆசீர்வாதத்தை தர வல்லமுள்ள தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியா இருந்த தாவீதை தான் எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில கல்லெறிக்க அவர் கூட இருந்த ஜனங்களை அவரை கல்லெறிக்க எடுத்துக்கொண்ட போதிலும் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி 1 சாமுவேல் புத்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஆண்டவரே இன்னைக்கு இப்போ வேற வழி கிடையாது ஆண்டவரே, நான் இப்போ ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வாழ்க்கை பாதைகளை நான் உங்களை நினைச்சு கொள்ளுகிறேன் ஆண்டவரே. எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை செம்மையாக்கி சீராக்கி அப்பா நீங்கள் செம்மையாக்கி அதை சீராக்கி தர வல்லமுள்ள தேவன் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன், சரியாக்குகிற வல்லமுள்ள தேவன் என்பதை அறிஞ்சிருக்கிறனால ஆண்டவர் சமூகத்தில் அவர் கேட்கும்போது ஆண்டவர் அப்போ அவருக்கு பதில் கொடுத்தாரு. அதை பின்தொடரு, அதை நீ சகலத்தையும் பின்தொடருன்னு சொன்னார். நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று. வழி தெரியாத சூழ்நிலையில் தாவீதுக்கு என்ன கூட இருக்கிறவங்களுடைய ஆலோசனைகள் இல்லை, ஆனால் கூட இருக்கிறவங்கள கல்லெறிஞ்சு கொள்ள எய்யும் போது பலனை இழந்து அழுதிருந்து சூழ்நிலை வழி தெரியாமல் பாதை தெரியாமல் இருந்த சூழ்நிலை தாவீது தேவனை நோக்கி தன்னை தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டு ஏபத்தை கொண்டு வர சொல்லி தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அப்போது தேவனுடைய வார்த்தை வருது, அதை நீ பின்தொடர்ந்து அதை பிடித்து நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆண்டவருடைய நம்மளுக்கு சில நேரத்தில் நம்ம என்ன முடிவு எடுக்கிறது, என்ன காரியங்களை எப்படி செய்வதுன்னு சில குழப்பமான சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஆலோசனை இல்லாத சூழ்நிலை நம்ம திகச்சு நிற்கும்போது நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது தாவீதை வழி நடத்துகிற தகப்பன் அதை பின்தொடர், அதை பிடித்து நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்ன வார்த்தையின்படி சகலத்தையும் அவர் பின்தொடர்ந்து அதை பிடித்து அவர் திருப்பிக் கொண்டது போல உங்கள் வாழ்க்கையில் எத்தனை குழப்பங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் அன்பு தேவஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்கள் பாதைகளை சீராக்குகிறவர், செம்மையாக்குகிறவர் அவர், சரியாக்குகிறவர் அவர். ஹல்லேலூயா. அவரை நம்பி உங்கள் வாழ்வை முற்றிலும் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது உங்களை ஜீவகாலமெல்லாம் வழிநடத்த அவர் வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. உங்கள் செயல்களெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவர். உங்கள் பாதையை சீராக்கி சமமாக்கி செம்மையாக்கி தருகிற தேவன் அவர். எதை செய்தாலும் ஆண்டவரே நாங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரே உங்களை மனதில் வச்சு செய்கிற ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பான்னு கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை வழி நடத்தி உயர்த்துவது நிச்சயமே. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி உள்ளத்தின் ஆழத்துலேருந்து இன்றைக்கி வழி தெரியாமல் திசை தெரியாமல் குழப்பத்தோடு இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்வை சீராக்கி செம்மையாக்கி சரியாக்கி கர்த்தர் உங்களை வழி நடத்துவது நிச்சயமே. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரமுடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ள எங்கள் மனதில் வைத்துக்கொண்டு தாவீது உங்களை மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட்டது போல் நாங்கள் உங்களை மனதில் வைத்துக்கொண்டு எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செயல்பட எங்கள் பாதைகளை சவையாக்குகிற கர்த்தர் நீங்கப்பா, சரியாக்குகிற கர்த்தர் நீங்கப்பா, செம்மையாக்குகிற கர்த்தர் நீங்கப்பா. அவருடைய பாதையை நீங்கள் சபையாக்கி சரியாக்கி கொடுத்தது போல் எங்களுடைய பாதையும் நீங்கள் சீராக்கி சரியாக்கி செம்மையாக்கி கொடுப்பீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை பின்தொடர்ந்து அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொண்டது போல எங்கள் வாழ்க்கையில் எத்தனை இழப்புகள் ஏமாற்றங்கள் தோல்விகள் வந்தாலும் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு நிச்சயமான வார்த்தைகளை கொடுத்தீங்க. எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வோம் இயேசுவின் நாமத்தினால. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவது நிச்சயமே. God bless you. Have a blessed day.